அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொளியில் சித்த மருத்துவத்தை பற்றி ஒரு ஒரு நபர் ஒரு சேனலில், யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்குறார். என்ன அப்படின்னா, சித்த மருத்துவம் மோசமானது, சித்த மருத்துவங்கிறது பொய், அதில் ஒன்றும் குணமாகாது அப்படின்னு சொல்லி சித்தர்களை பற்றியும் சித்த மருத்துவத்தை பற்றியும் தவறாக ஒருத்தர் சொல்கிறார். இப்போ ஆங்கில மருத்துவத்தை இவர் தூக்கி பிடிக்கிறாரு. ஒரு ஏதோ கிருஷ்ணவல்லியோ ஏதோ ஒரு பேர் கூட நமக்கு நிற்கலை. அந்த நபர் ஆங்கில மருத்துவத்தை தூக்கி பிடிக்கிறாரு. அப்போ இவர் எதை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னா, இந்த இலுமினாட்டிகளோட அந்த வகையை சார்ந்தவராக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கிலேயர்களோட ஆங்கில மருத்துவத்தோட கைக்கூலியாக தான் இவர் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ சித்த மருத்துவம் தவறான மருத்துவம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆங்கில மருத்துவம் சரியான மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சித்த மருத்துவத்தை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இவர் சித்த மருத்துவத்தை பற்றியும் எதுவும் தெரியாமல், சித்தர்களை பற்றியும் எதுவும் தெரியாமல், இந்த சித்த மருத்துவத்தோட அனுபவம் ஏதாவது இருக்கா, அந்த சித்த மருத்துவத்தில் ஏதாவது இவர் பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இப்போ இவர் ஒரு ஒரு நல்ல மனிதராக இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சித்த மருத்துவர் இருக்கார் இல்லையா, யாராவது ஒரு நபரை வச்சுக்கிட்டு இவர் பேசணும். இப்போ கு. சிவராமன் சித்த மருத்துவத்தில் கை தேர்ந்தவர், நிறைய சித்த மருத்துவத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் இவர் பேசியிருக்கிறார். இவர் சித்த மருத்துவ கல்லூரியில் படித்து சித்த மருத்துவராக சென்னையில் இவர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு, சேவை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இவர் சித்த மருத்துவத்தை தவறாக பேசுனா, அந்த சித்த மருத்துவத்தை படித்தவர்களையும் இவர் அவமதிக்கிற விதமாக இருக்குது. இப்போ சித்த மருத்துவம் சரியில்லாதது அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னால், இந்த தமிழகம் சித்த மருத்துவத்திற்கென்று தாம்பரத்தில் ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அது சரியாக இயங்கவில்லைங்கிறது அப்புறம். ஆனால் சித்த மருத்துவ கல்லூரி இருக்குது. கேரளாவில் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி அதிகம். அங்கே அதுக்கு அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. இந்த சித்த மருத்துவ கல்லூரிக்கும் இந்த ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரிக்கும் அந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலும் இதுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அப்ரூவ்டு கொடுத்துருக்கு. இப்போ தமிழகத்திலேயே தமிழ்நாடு அரசுடைய கல்லூரியும் இருக்குது. இதில் இயற்கை நலவாழ்வு மருத்துவம் அப்படின்னு அதை சார்ந்த கல்லூரியும் இருக்குது. இவர் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் மருத்துவமே முறைகளே சரியில்லை அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு அறிவீனம் என்றால், இப்போ ஒருத்தர் பாயசம் குடித்ததே இல்லை, பாயசத்தை குடிக்காமல் பாயசத்தை பற்றி பேசினா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. அந்த பாயசங்கிறது இனிப்பா புளிப்பா கசப்பா இவருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இந்த ஆங்கில மருத்துவத்தில் எல்லா வியாதிகளுக்கும் மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வியாதிகளுக்கு மருந்து இருக்குது. ஆனால் ஆங்கில மருத்துவத்தினால் முழுமையாக நிறைய வியாதிகளை குணப்படுத்த முடியாத வியாதி என்று இவங்க சொல்கிறாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் முழுமையாக குணப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். யாரோ ஒரு பொண்ணு படிகாரத்தை சாப்பிட்டுட்டு இறந்துட்டாங்க, படிகாரங்கிறது பாய்சன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இப்போ படிகார பஸ்பம் என்று
தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இம்காப்ஸ் அப்படின்ற நிறுவனத்தினாலையும் எஸ்கேஎம் என்ற நிறுவனத்தினாலையும் இன்னும் சில நிறுவனங்கள் இருக்குது. இங்கே வந்து படிகார பஸ்பன் தயார் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்ன பர்சன்டேஜ் என்னென்ன கலந்துருக்கு எல்லாமே அதில் இருக்குது. இது தமிழக அரசும் அதை வந்து அங்கீகரிக்கிறாங்க. அப்போ இவர்கள் தமிழக அரசை அவமதிக்கும் விதமாக இவரோட பேச்சுகள் இருக்குது. அவர்களெல்லாம் தமிழ்நாடு அரசு அங்கீகரித்த அந்த ஆராய்ச்சி நிறுவனம் முட்டாள்தனமாக சொல்லிட்டாங்களா இல்லை என்னன்னு புரியல. இப்போ இவர் வந்து ஒரு சரியான சித்த மருத்துவரை வைத்து கொண்டு இதெல்லாம் பேசணும். பேசக்குள்ள இவருக்கு வந்து அதற்கான பதில்கள் எல்லாம் உடனடியாக அவருக்கு வந்து கொடுத்திருப்பார். அப்போ சித்தர்களையும் சித்த மருத்துவத்தையும் பற்றி தெரியாமல் அதை வந்து தாழ்வாக பேசுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த 200-300 வருடங்கள் அப்படி தான் இருக்கணும் இந்த ஆங்கில மருத்துவம் இந்த வந்து ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த சித்த மருத்துவர்கள்ட்ட தான் இந்த உலக மக்கள் அனைவரும் போய் மருந்தை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அப்போ இந்த கொரோனா காலங்களில் கூட நிலவேம்பு கஷாயம்தான் நிறையா உயிரை காப்பாற்றியது என்று அனைவரும் கூறியிருந்தனர். அப்போ அதெல்லாம் பொய்யா என்பது ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டான். வேக்சின் போட்டவங்களுக்கு நிறையா ரியாக்ஷன் இன்றளவும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, வேக்சின் போட்டால் எனக்கு மூட்டு வலி வந்துடுச்சு அப்படின்னு நிறையா அதில் பிரச்சனைகள் இருக்குது இந்த வேக்சின் போட்டதில். இப்போ வந்து நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்த மருத்துவத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயர்வாக தான் சொல்கிறாங்க. சித்த மருத்துவத்துக்கு ஆங்கில மருத்துவத்தினால் குணப்படுத்த முடியாத சித்த மருத்துவத்தில் குணப்படுத்திட்டாங்க அப்படின்னு உயர்வாக தான் சொல்கிறாங்க. சித்தர்கள் இந்த உடலில் இருக்கிற எல்லா கூரையும் பற்றியும் இந்த உடம்புங்கிறது செல்களால் ஆனது, கோடிக்கணக்கான செல்களால் இயக்கப்படுகிறது அப்படின்றது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க. ஆங்கில மருத்துவத்தில் இந்த ஆராய்ச்சியாளர் சயின்டிஸ்ட் யாராக இருந்தாலும் இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. இது இந்த தமிழர்களோட பாரம்பரியமும் பாரம்பரிய மருத்துவமும் ஆரம்ப காலத்தில் இருந்து இருக்கிறது. அதை தெளிவாக இவர் தெரிஞ்சுக்கணும். இந்த படிகார பஸ்பம் அதுக்கு அளவு இருக்குது. ஒரு அரிசி எடை அதை மாதிரி அளவு இருக்குது. அதுக்கு தகுந்தாற் போல் எடுத்துக்கணும். இதுவும் இந்த தமிழ் மருத்துவர்களோட ஆலோசனைப்படி தான் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு தானாகவே செஞ்சு சாப்பிட்டா அதுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. இந்த படிகாரம் என்பது வெளியில் மற்ற மருந்துகள் அது கூட சேர்த்து நீங்கள் பல் வளர்க்கவும் அதை பயன்படுத்தலாம். இப்போ இந்த பேஸ்ட்லாம் இருக்குது, கெமிக்கல் இல்லாமல் இருக்கா அப்படின்னா கெமிக்கலோடு தான் இந்த பேஸ்ட்லாம் வருது. பேஸ்ட்டில் நிறைய முறையற்ற விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அந்த கெமிக்கல் சார்ந்த அந்த பேஸ்ட்டை பயன்படுத்தக்குள்ள அல்சர் அது மாதிரி பிரச்சனை வருது. இப்போ இந்த படிகாரம் சாப்பிடுவதற்குன்னு ஒரு அளவு முறை இருக்குது. அந்த படிகாரத்தை அந்த ப்ராசஸ்ன்னு தனியாக இருக்குது. அதற்கான என்னென்ன கலக்கணும், அதை எப்படி அரைக்கணும், என்ன செய்யணும் அப்படின்ற முறைகள்லாம் இருக்குது. அப்படி இது செஞ்சால் அது மருந்தாக பயன்படும். அப்படி இல்லாமல் அதை சாப்பிடுவது என்பது தவறாகும். இப்போ ஆங்கில மருத்துவத்திலே ஒரு மாத்திரையை கொடுத்து ஒரு மாத்திரை போட்டுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10 மாத்திரை ஒரே டைமில் போட்டால் என்ன ஆகும்? உயிருக்கு ஆபத்து தான் வரும். இப்போ இவர் பேசுனதுங்கிறது சித்தர்களை அவமதிக்கும் விதமாக இருக்குது. சித்தர்கள் எப்போதும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள். இவர்களை போல் உள்ளதை உள்ளபடி பேசும், உண்மையை பேசும் ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது.
அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டிகள். இவர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர் என்று நமக்கு தெரியல. ஆனால் இவருக்கும் இந்த தீகா இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் என்பது தெரிகிறது. இவர் சில விஷயங்களை பற்றி சொல்கிறார், ஸ்கூலை பற்றி சொல்கிறார், அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் சித்த மருத்துவம் என்பதே பொய், ஹோமியோபதிங்கிறதும் பொய், அதெல்லாம் சரியான மருத்துவம் இல்லை, ஆங்கில மருத்துவம் என்பதே சரியான மருத்துவம் என்று இவர் தூக்கி பிடிக்கிறார் ஆங்கில மருத்துவத்தை. சித்த மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு? ஏன் அப்படின்னா சித்த மருத்துவத்தை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம், நிறைய வியாதிகளை குணப்படுத்தி இருக்கிறோம், நிறைய மருந்துகளை பரிந்துரைக்கிறோம். இப்போ இவர் சொல்கிறாரு, இந்த சித்த மருந்துலாம் நோயை குணப்படுத்தாது, சரியில்லாத மருந்து அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சரி, அப்படியே வைத்துக்கொள்வோம், நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம். ஆனால் நீங்கள் சித்த மருத்துவம் தயாரிக்கும் அந்த மருந்து பொருள்களை நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் வீட்லேயும் பயன்படுத்தவில்லையா? பயன்படுத்துகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்துகிறீங்க. மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு, சுக்கு, மிளகு, திப்பிலி, இதை மாதிரி கிராம்பு, பட்டை, ஏலம், இது எல்லாம் மருத்துவம் சார்ந்த பொருள்கள், மருத்துவம் சார்ந்த உணவுப் பொருள்கள். இதை தான் மருந்தாக தயாரிக்கிறோம். அப்போ இதெல்லாம் இதை இப்போ ஒருத்தவனுக்கு செரிமானம் ஆகலை, திரிகடுக்கு சூரணம் கொடுக்குறோம், செரிச்சிடுது. அப்போ இது தவறா? அனுபவ ரீதியாக அவருக்கு சரியாக இருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் ஒரு நேர்காணல் வைத்துக்கொள்வோம். நாம் ஒரு இந்த சிவராமன் சித்த வைத்தியத்தில் மிக சிறந்தவர், அவரை வைத்துக்கொள்வோம். நீங்களும் வாருங்கள், ஒரு நேர்காணல் வைத்துக்கொண்டு பேசுவோம். அதை விட்டு யாரோ மருத்துவத்தை பற்றி தெரியாதவர்கள் நீங்கள் பேசிக்கொண்டு இருந்தால் இது உண்மையாகிவிடாது. இது சித்த மருத்துவத்தையும் சித்தர்களையும் மிக மிக இழிவுபடுத்தும் ஒரு விதமாகும். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நீங்கள் தமிழகத்தையும் தமிழ் மருத்துவத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. இப்போ கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா இல்லையா? கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் கீரை சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது அனுபவம் இல்லைன்னு சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதே போல் தான் இந்த கீரை வகைகளை சார்ந்தது தான் மூலிகை வகைகள். கரிசலாங்கண்ணியாக இருக்கட்டும், பொன்னாங்கண்ணியாக இருக்கட்டும், நிறைய வகையான கீரைகள் இருக்குது. இதெல்லாம் மருத்துவம் சார்ந்தது தான். இதெல்லாம் சாப்பிட்டா எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். யார் சொல்லுவாங்கன்னா அதை பயன்படுத்தாதவர்கள் தான் சொல்லுவாங்க. இல்லை, இதை மாதிரி பேச சொல்லி யாராவது அனுப்பிச்சிருக்கணும், அவர்கள் தான் பேச முடியும். இந்த உலகத்துக்கே தெரியும், இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும், இந்த கீரையெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். கீரை சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சிங்கிறது தெரியும். என் குடலுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட உங்கள் அறிவுக்கு தெரியவில்லை என்பது வருத்தத்துக்குரியது. வள்ளுவன் ஒன்று சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த உடம்பு தானாகவே இந்த உடலை சார்ந்த வியாதிகளை குணப்படுத்தி கொள்ளும் என்று சொல்லியிருக்கான். அப்போ இந்த உடலும் குணப்படுத்தும், இந்த மருத்துவ முறைகளும் குணப்படுத்தும் என்பதை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது மாதிரி ஒரு அறிவியலிகள் இன்றளவிலும் இருக்கிறார்கள். சித்த மருத்துவங்கிறது எளிமையானது. நீங்கள் சித்த மருத்துவத்திட்டே போக வேண்டாம். இந்த தமிழருவி மணியன் என்று ஒருத்தர் இருக்கார், நல்ல பேச்சாளர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் மனைவிக்கு ஏகப்பட்ட செலவு செஞ்சிட்டார் ஆங்கில மருத்துவத்தினால. சாதாரண ஒரு 3 மூலிகையை ஒரு மருத்துவர் அதை கஷாயம் பண்ணி சாப்பிட சொல்லிருக்காரு. கஷாயம் பண்ணி சாப்பிட்டுருக்காரு. அவர் மனைவிக்கு வியாதியெல்லாம் போயிடுச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஆங்கில மருத்துவமே பொய்ன்னு சொல்கிறாரு. அதில் என் காசெல்லாம் அழிஞ்சிடுச்சு. இந்த சித்த மருத்துவத்தில் சாதாரண ஒரு மருந்தை
நான் சாப்பிட்டு என் மனைவி வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து பதிவிடுறாரு. அவர் வந்து யூடியூப்பில் பேசுகிறாரு. இப்போ இவர்களெல்லாம் யார் முட்டாள்களா? அடுத்தடுத்தது இவர் வந்து ராஜேஷை சொல்கிறாரு. ராஜேஷ் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். ஹார்ட் அட்டாக் வந்து அவர் வந்து அவரோட சித்த மருத்துவரோட பரிந்துரை படி தான் அவர் நடந்துக்கிட்டு இருந்தார். அவர் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் இறந்துட்டார் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தெளிவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜேஷ் அண்ணாவை எனக்கு வந்து தெரியும். அது பழக்கப்பட்ட நபர். அவர் உயிரோடு இருந்ததுக்கான காரணமே சித்த மருத்துவம் தான். இல்லைன்னா அவர் எப்பயோ செத்துருப்பார். அந்த சித்த மருத்துவம் அவரை காப்பாற்றி நிறையா யூடியூப்பில் அவர் வீடியோ போடுறதுக்கு காரணமே அதில் பயன்பெற்றதுனால தான் அது சார்ந்த விஷயங்களை பற்றி அவர் வந்து பேசினார். இவர் வந்து ராஜேஷ் அவரை வந்து குறை சொல்கிறாரு. அவர் உயிரோடு இருந்ததுக்கு காரணம் இந்த சித்த மருத்துவம் தான். ஆனால் இந்த சித்த மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவத்தை மறுக்கவில்லை, அதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சித்த மருத்துவர்கள் யாராவது போகிறாங்களா என்ன? ஆங்கில மருத்துவர்கிட்ட தான் போக சொல்கிறாங்க. ஒரு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்கேனுக்கு 1000 ரூபா ஆகுது. ஆனால் சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களோட நோயோட அறிகுறிகள் இருக்குது இல்லையா, அதை பார்த்தே இந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆங்கில மருத்துவர்கள் எல்லாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி மருத்துவர். ஆனால் சித்த மருத்துவர் அப்படி இல்லை. மனிதன் உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா கண்ணாக இருந்தாலும் மூக்காக இருந்தாலும் வாயாக இருந்தாலும் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே வைத்தியர். மிக மிக புத்திசாலியானவர். அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாதம் சித்தம் சிலேத்மத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒத்த நாடியில் நீங்கள் வந்து நாடி பார்க்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நாடி பார்க்க தெரிந்தவர்களை அருகாமையில் வைத்து கொண்டு கேட்க வேண்டும். நீங்கள் தனியாக உட்காந்துட்டு இதை பற்றிலாம் பேசக்கூடாது. நாடியை பார்க்க தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குருநாடின்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்து உங்கள் வியாதிகளை சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறார்கள். வியாதின்னா பர்டிகுலராக அந்த வியாதி அப்படின்னு சொல்லாமல் எதை சார்ந்த வியாதி, வாதத்தை சார்ந்ததா, பித்தத்தை சார்ந்ததா, சிலேத்மத்தை சார்ந்ததா அப்படின்னு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சித்த மருத்துவ பிரிவில் இது எல்லாம் இருக்குது. அப்போ தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த சித்த மருத்துவ பிரிவையே நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்களா? அப்போ இந்த தமிழ் மருத்துவத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்களே அவங்களெல்லாம் முட்டாள்களா? இந்த அரசு அதிகாரிகள்லாம் முட்டாள்களா? நீங்கள் வந்து தெளிவாக இதுக்கு வந்து பதில் சொல்லணும். இந்த வீடியோ அந்த நபருக்கு போகுதா என்னன்னு தெரியல. ஆனால் இதை மாதிரி நபர்களை நாம் வந்து சாதாரணமாக விடக்கூடாது. ஏற்கனவே நம் தமிழ் மருத்துவம் படிப்படியாக அழிந்து கொண்டு வருகிறது. இந்த ஆங்கில மருத்துவத்தில் இந்த பொதுமக்களிடம் நிறையா பணம் வந்து செலவழிக்கப்படுது. பணம் இருக்கிறவங்க செலவழிச்சுப்பாங்க, பணம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இப்போ வந்து ஆங்கில மருத்துவத்தில் தற்காலிகமான மருத்துவன்றது நிறையா இருக்குது. சளிக்கு ஆங்கில மருத்துவத்தில் அதை குணப்படுத்துவதற்கு மருந்து கிடையாது, சுகருக்கு மருந்து கிடையாது, ப்ரெஷருக்கு மருந்து கிடையாது, கேன்சருக்கு மருந்து கிடையாது. இப்படி நிறையா வியாதிகளுக்கு மருந்து கிடையாது. ஆனால் அதை தற்காலிகமாக சரி பண்ணுவதற்கு மருத்துவ முறைகள் மருந்துகள்லாம் இருக்குது. அதில் சைடு எஃபெக்ட்லாம் நிறையா இருக்குது. அப்படிங்கிறத நம்ம வந்து மக்கள் வந்து சொல்கிறத வந்து நம்ம கேட்குறோம். நான் வந்து ஆஸ்மாவுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டேன், எனக்கு கை கால்லாம் ஒரே வலியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே அதை எடுத்துக்கிட்டு சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது இவர் வந்து இதை தூக்கி பிடித்து பேசுகிறார். ஆங்கில மருத்துவத்தை தூக்கி பிடித்து பேசுகிறார். சித்த மருத்துவ ஜாம்பவான்களெல்லாம் சரியில்லாதவர்கள் என்று இவர் கூறுகிறார். இயற்கை மருத்துவத்தையும் சரியில்லாதது என்று கூறுகிறார். இவரெல்லாம் இவர் வீட்டில் காய்கறியெல்லாம் சமைக்கிறதே இல்லையா? அதெல்லாம் இயற்கை மருத்துவத்தில் இருக்குது, நாட்டு மருத்துவத்தில் இருக்குது.
எந்தெந்த காய்கறியை கொடுத்தா எந்தெந்த வியாதி சரியாகும் அப்படின்னு இயற்கை மருத்துவத்தில் இருக்குது. உங்கள் மனைவி இவருக்கு வந்து காய்கறி போட்டு சமைச்சு கொடுக்குறதில்ல போல இருக்குது. வேறு என்னத்தை சாப்பிட்றாரு இவர், காய்கறி இல்லாமல் வேறு எந்த வகையான உணவை எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை சாப்பிட்டு தான் அந்த உடம்பு வளர்ந்துருக்கு. அந்த உடம்பு வளர்ந்தது தான் அந்த உயிர் பேசிச்சு. அப்படி இல்லைன்னா அந்த உயிர் பேசியிருக்கவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த நபரை பற்றிய கமெண்ட் வந்து கண்டிப்பாக பார்க்கும் ஒவ்வொரு நபரும் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து தெரிவிக்கணும். இந்த சித்த மருத்துவம் என்பது எப்படி இருக்குது, மக்களுக்கு உபயோகமாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து தெரிவிக்கணும். சித்த மருத்துவத்தை மட்டுமல்ல, சித்தர்களையும் இது அவமதிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சித்த வித்தியார்த்திகள், இந்த சித்த விஷயங்கள் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே அவமதிக்கிற விதமாக இருக்குது. ஆகவே நீங்கள் வந்து இதோட எதிர்ப்பையோ இல்லை உங்களுக்கு என்ன மனசில் படுதோ இதை வந்து கமெண்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பதிவிடணும். நன்றி, வணக்கம்.